ஏடிஎம்கே எங்க? உண்மையிலேயே அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா? இல்ல அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமா? இப்படின்ற கேள்விதான் இப்போ சோசியல் மீடியாலயும் சரி, டிஎம்கே தலைவர்களும் சரி, டிஎம்கே கூட்டணி கட்சிகளோட தலைவர்களும் சரி, இந்த கேள்விய விமர்சனமாவும் கேள்வியாவும் கேட்டுட்டு வராங்க. சோ எல்லாருமே இப்போ ரீசன்ட் டேஸ்ல கூட்டணிக்காக முன்னாடி வந்து டெல்லி போயிட்டு இருந்தாங்க. இப்போ தொகுதி பங்கீடுக்காக வந்து டெல்லி போயிட்டு இருக்காங்க. சோ டெல்லிக்கு போயிட்டே இருக்காங்களே, இதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிருச்சா? அது மட்டும் இல்லாம ஏடிஎம்கே தலைவர்களா இருக்கட்டும், இப்போ என்டிஏ கூட்டணியில உள்ள தலைவர்களா இருக்கட்டும், எல்லாரும் இப்ப டெல்லிக்கு போயிருக்காங்க ரீசன்ட் டேஸ்ல. சோ இதுக்கான முடிவு கிடைச்சிருக்கா? தொகுதி பங்கீடு எந்த கட்சிகளுக்கு எவ்வளவு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி கூட்டணிக்காகவும் ஏடிஎம்கே ஒன்றிணைப்பு அப்படின்ற இந்த ஒற்றுமைக்காகவும் தான் வந்து டெல்லிக்கு வந்து அடிக்கடி போயிட்டு இருந்தாங்க. யாருன்னா வந்து ஏடிஎம்கே தலைவர்களான ஓபிஎஸ் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள், டிடிவி அவர்கள், அப்புறம் வந்து இபிஎஸ் அவர்கள்னு தொடர்ந்து டெல்லிக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. ஆனா அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிருச்சான்னு கேட்டா கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பேசியிருப்போம். ஸோ டெல்லிக்கு போனதுக்கான சொல்யூஷன் எந்த ஒரு விஷயத்துக்குமே கிடைக்கல அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஸோ இப்போ வந்து தொகுதி பங்கீடுக்காக வந்து டெல்லிக்கு போயிருக்காங்க. யாருன்னா என்டிஏ கூட்டணி தலைவர்களான அன்புமணி அவர்களா இருக்கட்டும், டிடிவி அவர்களா இருக்கட்டும், பிளஸ் ஏடிஎம்கே உடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள். சோ இவங்க எல்லாருமே இப்ப டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். சோ இவங்க எல்லார்கிட்ட இருந்து என்ன மாதிரியான பதில் வருது? இதே சமயத்துல தொகுதி பங்கீடு முடிவாயிருச்சா அப்படின்ற கேள்வி இருக்கு. சோ தொகுதி பங்கீடை பத்தி அடுத்து பார்ப்போம். ஏடிஎம்கே அதாவது இப்போ வந்து அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமா மாறிடுச்சு. சோ இந்த விமர்சனம் வந்து எல்லார் இடத்துலயுமே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ இப்போ விசிகாவுடைய தலைவர் திருமாவளவர்கள் கூட சொல்லியிருப்பாங்க, கூட்டணிக்காக போயஸ் கார்டனுக்கு வந்த நிலைமை போய் இப்ப எல்லாருமே டெல்லிக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்துல திமுகவுடைய அமைச்சர் கே நேரு அவர்களும் சொல்லியிருப்பாரு, உண்மையிலேயே வந்து ஏடிஎம்கே வந்து அமித்ஷா அவர்களோட தான். சோ டெல்லியில தான் வந்து அதோட அலுவலகம் இனிமே மாத்திக்கோங்க. சோ சென்னையில உள்ள அந்த ஏடிஎம்கே அலுவலகத்தை மூடிட்டு இனி டெல்லியில வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் தொடர்ந்து திமுக காரங்கிட்ட இருந்து வந்துட்டே இருக்கு. உண்மையிலேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம்கேல அம்மா இருந்த வரையும் வந்து கூட்டணிக்காக எல்லா கட்சிகளும் வந்து போயஸ் கார்டன் அவர்களை வந்து மீட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இப்போ வந்து ஏடிஎம்கே தலைவர்கள் டெல்லிக்கு போறதுன்றது கொஞ்சம் வந்து ரொம்பவே இந்த சூழ்நிலை வந்து தலைகீழ மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதே சமயத்துல அம்மா அவர்கள் இனி பிஜேபி கூட கூட்டணியே கிடையாது அப்படின்ற ஒரு கூற்றுக்கு அப்புறமே வந்து இப்போ இபிஎஸ் அவர்கள் பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்ற இந்த விமர்சனமுமே வந்து இந்த 2026 தேர்தல்ல எதிரொலியா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க. சோ அதே மாதிரி முடிவுகளுமே வந்து டெல்லியை நோக்கி தான் இருக்கு. சோ எல்லா முடிவுகளும் டெல்லியில இருந்து வருது. அப்புறம் எதுக்கு ஏடிஎம்கே உடைய தலைமை அதாவது பொதுச் செயலாளர் நீங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி யூபிஎஸ் அவர்களுக்கு சில விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருக்கு. சரி, இப்போ வந்து எல்லாரும் டெல்லிக்கு போயிருக்காங்க, முடிவு வந்துருச்சா அப்படின்றத பார்ப்போம். சோ இப்போ வந்து தொகுதி பங்கீடுக்காக தான் வந்து முழுக்க முழுக்க மூவருமே, அதாவது என்டிஏ கூட்டணியில் உள்ள அன்புமணி அவர்கள், டிடிவி அவர்கள், ஏடிஎம்கே உடைய இபிஎஸ் அவர்கள் மூவருமே போயிருந்தாங்க. சோ இப்போ வந்து இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னும் 4 நாள்ல வந்து தொகுதி பங்கீடு அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிரதமர் அவர்கள் வந்து 3 முறை தமிழகத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப திருச்சி மாநாடா இருக்கட்டும், மதுரைக்கா இருக்கட்டும், அதே சமயத்துல மதுராந்தகம் அப்படின்னு 3 முறை வந்து பிரதமர் அவர்கள் வந்ததுனால அதிக சப்போர்ட் வந்து இருக்கு. சோ அதனால பல தேர்தல்களை பல கட்சிகளை வந்து பார்த்த ஏடிஎம்கே வந்து இந்த தேர்தலை ரொம்ப அசால்ட்டா நாங்க வந்து கையாள போறோம், இதுல வந்து 234 தொகுதிகள்லையும் ஜெயிக்க போறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சோ அதே சமயத்துல டிடிவி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஓயாம நாங்க டெல்லிக்கு போறது ஒண்ணு தப்பு கிடையாதுங்க, டெல்லிக்கு போனா இவங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே சமயத்துல தொகுதி பங்கீடுக்காகலாம் நாங்க போய் பேச போல, இப்போ வந்து நான் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகளா இருக்கட்டும், இந்த தேர்தல் வேலைகள் எப்படி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நான் பேச போயிருக்கேன். சோ ஒவ்வொரு டைமையும் நாங்க டெல்லிக்கு போறதுனால இவங்களுக்கு என்ன? அதே சமயத்துல அங்க இருந்து டெல்லியில இருந்து ஓயாம இங்க வர முடியாது. ஏன்னா பல மாநிலங்கள்ல தேர்தல்கள் அறிவிச்சிருக்காங்க. சோ அதனால எல்லா தேர்தல்களையுமே வந்து பிஜேபி தலைமை பார்க்கணும். சோ அதனால அவங்க ஓயாம சென்னைக்கு வர முடியாது. சோ நாங்க வந்து டெல்லிக்கு போறோம், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அன்புமணி அவர்கள் கிட்ட இருந்து இன்னும் ஒரு பதிலும் வரல அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரையும் நியூஸ் வந்திருக்கு. சோ இவங்க டெல்லிக்கு போயுமே இன்னும் தொகுதி பங்கீட பத்தி முழுசா வந்து நியூஸ் வரல. ஏன்னா இன்னொரு பக்கம் என்ன பேசுறாங்க அப்படின்னா, டிஎம்கே 21 கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து தங்களால என்ன பண்ண முடியுமோ எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைச்சு தங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்டிஏ அலைன்ஸ்ல ஏன் இன்னும் அந்த மாதிரியான முடிவு வரல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சோ உண்மைதான், 21 கட்சிகள் கூட அவ்வளவு வந்து ஒன்றிணைச்சு ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து ரொம்பவே மனஸ்தாபம் இல்லாம தொகுதி பங்கீடுகளை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, தொகுதிகளை பிரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா என்ன அப்படின்னா, விருப்ப பட்டியல் தெரிவிச்சு, அதாவது இந்த தொகுதியில நாங்க போட்டியிடுவோம் அப்படின்ற ஒரு தொகுதி அறிவிச்சு இந்த தொகுதிகளை இப்ப கொடுக்க முடியாத நிலைமையில தான் திமுக இருக்காங்க அப்படின்ற ஒரு
கருத்து வந்துட்டு இருக்கு. சோ அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. ஆனா ஏடிஎம்கே தொகுதி பங்கீடு இன்னும் முழுமையா எந்த ஒரு செயல்பாட்டையும் செய்யல அப்படின்றது உண்மை. அதே சமயத்துல இப்ப டெல்லிக்கு போயிட்டு வந்து அபிஷியலா வந்து தொகுதி பங்கீடுகளை பத்தி பேசலைனாலும் ஏடிஎம்கேக்கு 125 சீட்டுகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கதாகவும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 9 சீட்டுகளும், பாமகவுக்கு 17ல இருந்து 18 சீட்டுகளும் ஒதுக்கப்படும். அதே மாதிரி பிஜேபிக்கு 31 சீட்டுகள் வந்து இந்த 2026 தேர்தல்ல எல்லா கட்சிகளும் போட்டியிட போறாங்க. சோ இந்த தொகுதிகள் வந்து இன்னும் அபிஷியலா வந்து சொல்லல. ஆனா இதுதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. ஏன்னா டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அவங்க இன்னும் அபிஷியலா கொடுக்கல. சோ இன்னும் 4 நாள்ல தொகுதி பங்கீடுகளுக்கான முடிவு வந்துரும்னு இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சோ பொறுத்திருந்து பார்ப்போம். சோ இந்த 2026 தேர்தல்ல என்டிஏ அலைன்ஸ் எத்தனை தொகுதிகள் வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு, ஆட்சியை பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்றத மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.